இன்றைய சிந்தனை. பொதுவாக எங்களுடைய வாழ்வியலிலே நாங்கள் முகூர்த்தங்களை பார்க்கின்றோம். நல்ல முகூர்த்தம் பார்ப்பது எங்களுக்கு ஒரு முக்கிய கடமையாகின்றது. எந்த காரியங்களுக்கு வென்றாலும் சில நட்சத்திரங்களை நாங்கள் முகூர்த்தங்களுக்கு தவிர்ப்பதாக ஜோதிட நூல்களிலே தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். நாங்கள் நல்ல காரியங்கள் செய்கின்ற பொழுது உத்தம நட்சத்திரங்கள், மத்தியம நட்சத்திரங்கள், அதம நட்சத்திரங்கள் என்று 3 பிரிவுகளை கொள்கின்றோம். இந்த 3 பிரிவுகளிலே முற்றாக நாங்கள் சுபகாரியங்களுக்கு தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்களாக சில நட்சத்திரங்களை குறிப்பிடலாம். அதாவது நல்ல காரியங்களுக்கு, சுபகாரியங்களுக்கு முற்றாக தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்கள் பரணி நட்சத்திரம், அடுத்ததாக ஆயில்ய நட்சத்திரம், அடுத்ததாக சித்திரை பரணி நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம். இவைகளெல்லாம் எங்களுடைய சுபகாரியங்களுக்கு முற்றாக தவிர்க்கப்பட வேண்டியவை. இந்த நட்சத்திரங்களை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த நட்சத்திரங்களை சுபகாரியங்கள் செய்வதை முற்றாக தவிர்த்து கொள்ள வேண்டும். பரணி நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் போன்றவை நமக்கு சிரமங்களை, தடைகளை கொடுக்கும். இதிலே அவற்றை நாங்கள் தவிர்த்து கொள்வது மிகவும் உத்தமமாக போற்றப்படுகின்றது. இதிலே இந்த நட்சத்திரங்கள் நாங்கள் அறவே அதை அதம நட்சத்திரமாக சொல்வோம். எந்த சுபகாரியங்களுக்கும் இவற்றை தவிர்த்து கொள்வது மிக நல்லது. இந்த நட்சத்திரங்களே காரியங்களை எடுத்தால் அது தடைகள், இழுபறிகள், தாமதங்கள், சிரமங்கள் போன்ற நிலைகளை கொடுத்து கொண்டிருக்கும். ஒரு சில நட்சத்திரங்கள் ஆகமங்களிலே கூட அந்த கும்பாவசக முகூர்த்தங்களுக்கு சொல்லுவார்கள். 3 நட்சத்திரங்களிலே ஒரு கேள்விக்குறி உண்டு. திருவாதிரை நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், இதுகளிலே கும்பாவசகம் செய்யலாமா என்ற ஒரு கேள்வி உண்டு. அதில் குறிப்பிடப்பட்ட விடயங்கள், திருவாதிரை நட்சத்திரம் சிவனுக்கு மட்டும் உகந்ததாக போற்றப்படுகின்றது. கார்த்திகை விசாக நட்சத்திரம் முருகனுக்கு அன்றைய நாட்கள், முகூர்த்த நாட்கள் நல்லா அமைந்தால் எடுத்துக்கொள்ளலாம். மற்ற இந்த 3 நட்சத்திரங்களும் மற்ற தெய்வங்களுக்கு உகந்ததாக அங்கே குறிப்பிடப்படவில்லை. எனவே இதையும் நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். சிவனுக்கு மட்டும் இவை 3, சிவனுக்கு திருவாதிரை நட்சத்திரமும், முருகனுக்கு கார்த்திகை விசாக நட்சத்திரங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்பது ஒரு வழமை. பொதுவாக இந்த நட்சத்திரங்களிலே மிக உன்னதமாக நாங்கள் கவனிக்கப்பட வேண்டிய விடயங்கள். நட்சத்திரம் ஒரு முகூர்த்தத்துக்கு முழுமையான ஆளுமையான நிலையை கொண்டிருக்கின்றது. எனவே அந்த நட்சத்திரங்கள் உத்தமமான, சிறப்பான, நல்ல நட்சத்திரங்களாக அமைகின்ற பொழுது அதற்கு அந்த முகூர்த்தத்துக்கு எல்லா வகையிலுமே நன்மைகளும் சிறப்புகளும் அமைந்து விடுகின்றன. எனவே அவற்றை நாங்கள் மனதிலே கொண்டு, கவனத்திலே கொண்டு செயல்படுவது மிகவும் உகந்ததாக அமைகின்றது. நன்றி.